அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 1/3/2025 மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. துதிகை திதி இரவு 12:09 வரை, பின்பு வளர்பிறை திருத்திகை. புரட்டாதி நட்சத்திரம் பகல் 11:22 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். மரண யோகம் பகல் 11:22 வரை, பின்பு சித்த யோகம். சந்திர தரிசனம் கரிநாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சனி 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருந்தாலும் சந்திரன் 12 இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் வீண் செலவுகள் ஏற்படலாம். எதிலும் சற்று சிக்கனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும் என்றாலும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். எடுத்த பணியை முடிப்பதில் சற்று தாமத நிலை உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதும் சந்திரன் 10இல் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு உடன் வேலை செய்பவர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று 9இல் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் விலகி உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி சூரியன் சனி சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதாலும் 8ஆம் வீட்டில் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதாலும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால்
எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது வீண் பழிச்சொற்கள் வரலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன், 6இல் சூரியன் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சந்திரன் ராகு சேர்க்கை பெற்று 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலங்களும் ஏற்படும். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரன் 7இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்பட்ட காலங்கள் எல்லாம் மாறி நெருங்கியவர்களால் ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் சனி 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் செவ்வாய் 7இல் இருப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியானாலும் இருப்பதை அனுபவிக்க தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலை வலு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனை தரிசிப்பது நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் ராகு சஞ்சரிப்பதாலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி உன்னதமான நிலை உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்கள் இருக்கும் என்றாலும்
பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் சனி 2ல் ராகு சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் மூலமாக வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்திருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையற்ற வகையில் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது, குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் சற்று குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாளில் பொருளாதார ரீதியாக ஒரு சாதகமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.